Hello friends, welcome back to my Tamil edit YouTube channel. நீங்க ப்ரிவியூல பாத்துருப்பீங்க. ப்ரிவியூல பார்த்த மாதிரி வீடியோ பார்த்தா எப்படி உங்களுக்கு பிடிச்ச போட்டோ உங்களுக்கு ஃபுல் லவர் போட்டோ உங்களுக்கு போட்டோ சாட் பண்ணி எடிட் பண்றது அப்படினா சிம்பிளா சொல்லி கொடுத்துறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. அப்புறம் சேனலுக்கு புதுசா இருந்தீங்க மறக்காம இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்புறம் உங்களுடைய வீடியோஸ் மாதிரி நோட்டிஃபிகேஷன்ல வந்துட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா பாருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய்லாம். உங்களுக்கு இந்த போட்டோஸ் இல்ல வீடியோஸ் செட் பண்ணனும்னா மறக்காம Instagram கனெக்ட் பண்ணுங்க. என்னோட Instagram லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். மறக்காம Instagram கனெக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எடிட் பண்ணி கொடுத்துடலாம். ஓகேங்களா? சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய்லாம். ஓகே. ஜஸ்ட் இந்த ஆப் இந்த வீடியோ எடிட் பண்றது பார்த்தா Alight மோஷன் அப்படிங்கற அப்ளிகேஷன் பத்தி தேவைப்படுது. இந்த Alight அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்ல பின்மேஸ்ல இருந்து ஒரு ஆப் லிங்க் கொடுத்துருக்கேன். வேணும் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணி எடுத்துங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சரி வாங்க அப்படி எடிட் பண்றது அப்படின்றது லெஃப்ட் சைடுல ஒரு ஆப்ஷன் அந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டு உங்க கேமரா ஆப்ஷன் அதை ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணி கொஞ்சம் ஜஸ்ட் உங்களோட போட்டோ மட்டும் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? போட்டோ ஆட் பண்ண மட்டும் சிம்பிளா வீடியோ மேக் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் ப்ராஜெக்ட் பார்த்தா நீங்க இம்போர்ட் பண்ணணும். இந்த ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்றதுக்கான லிங்க் அதுக்கப்புறம் பார்த்தா லிங்க் மூலம் இம்போர்ட் பண்ணலாம். அப்படின்னா QR கோட் மூலம் இந்த ப்ராஜெக்ட் நீங்க ஆல்மோஸ்ட் ஆப்ல இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபாண்ட் ஓகேங்களா? மூணே பார்த்தா நம்ம டெலிகிராம் குரூப்ல கொடுத்துருக்கேன். வேணும் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணி எடுத்துங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தான் கொடுத்துருக்கேன். நீங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்க பார்த்துட்டு இருக்க அந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோ எப்போ நான் அப்லோட் பண்ணிடுறோம் சொல்லிட்டு டேட் பார்த்தா இருக்கும். அந்த டேட்டை பார்த்தா கரெக்டாக நோட் பண்ணிட்டு நம்ம டெலிகிராம் குரூப்ல போயிட்டு அந்த டேட்டை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் QR கோடு ஃபாண்ட் லிங்க் ஆல் மெட்டீரியல் இருக்கும். நீங்க சிம்பிளா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இல்லை ப்ரோ நீங்க சொல்றது எனக்கு புரியல நீங்க வீடியோனா நான் எப்படி நான் கொடுத்துருக்கிற ப்ராஜெக்ட்லாம் நீங்கள் எப்படி இம்போர்ட் பண்ணுவாங்க ஆல்மோஸ்ட் ஆப்பில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு டீட்டெயிலாக பார்த்தா வீடியோ பார்த்தா போட்டிருக்கேன். ஓகேங்களா? அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா ஆல்மோஸ்ட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணி அப்படி தான் ஷோ ஆகும். ஜஸ்ட் இதில் உங்கள் ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ணி எடிட் பண்ணணும். ஓகேங்களா? உங்கள் ஃபோட்டோ எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு நான் சிம்பிளாக சொல்லி கொடுத்துறேன். நிறைய பேர் பார்த்தா ஃபாண்ட் எப்படி இம்போர்ட் பண்ணுறது தெரியலன்னு கேட்குறீங்க. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் ஆப்பில் எப்படி ஃபாண்ட் இம்போர்ட் பண்ணுறது சொல்லிட்டு பார்த்தா அதுக்கும் ஒரு வீடியோ பார்த்தா நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எப்படி Alight ஆப்பில் ஃபாண்ட் இம்போர்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கான வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பார்த்தா பாருங்க. சரி வாங்க நம்ம எடிட் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு ஃபோட்டோக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி தான் இந்த வீடியோ எடிட் பண்ணிக்க முடியும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் பிக்சார்ட் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிங்க. அந்த அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின்மேஸில் ஒரு அப்ளிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். வேணும் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி எடுத்துங்க. டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு இந்த எடிட்டிய ஃபோட்டோ அப்படின்னு இருக்கும். அந்த எடிட்டிய ஃபோட்டோ அப்படின்றத கொடுத்துட்டு இப்போ யாரும் சேட் பண்ணி எடிட் பண்ண போகிறோம் அவங்களோட ஃபோட்டோக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் போடணும். எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்சனோட இமேஜ் பார்த்தா எடுக்கிறேன். ஓகே இதே போல் எடுத்துட்டு இதே மாதிரி ரிமூவ் பிஜி இருக்கும். அதை ரிமூவ் பிஜி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தா பேக் இருக்க பேக்ரவுண்ட் பார்த்தா ரிமூவ் ஆகிடும். இதே போல் உங்களோட ஃபோட்டோ உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ பேக்ரவுண்ட் பார்த்தா ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு மேலே டவுன் ஆப்ஷன் இருக்கா இது மாதிரி ஒரு இமேஜை கிளிக் பண்ணி பேக்ரவுண்ட் பார்த்தா ரிமூவ் பண்ணி மேலே டவுன் ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணி பார்த்தா டவுன்லோட் பண்ணா பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்தா ஸ்டெப் பேக் வந்து திருப்பி உங்கள் Alight ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஃபோட்டோஸ் வீடியோ செட் பண்ணி தரணும் அவனை மறக்காம Instagram கான்டாக்ட் பண்ணுங்க. என்னோட Instagram லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காம வந்து கான்டாக்ட் பண்ணா பண்ணுங்க. சரி வாங்க பேக்ரவுண்ட் பார்த்தா ரூம் பண்ணி எடுத்துட்டு வந்து பேக்ரவுண்ட் ரூம் பண்ணி எடுத்துட்டு வந்து பார்த்தா அவனோட இமேஜ் உங்களோட இமேஜ் ரெண்டு இமேஜ் பார்த்தா பேக்ரவுண்ட் ரூம் பண்ணி எடுத்துட்டு வந்து ரைட் சைடில் காரணம் கிளிக் பண்ணிட்டு கேமரா ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணா பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் பிக் 1 பிக் 2 பிக் 3 பிக் 5 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த இடத்துல பார்த்தா உங்களுடைய ஃபோட்டோ பார்த்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அது எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் இந்த பிக் 1 இருக்கா அந்த பிக் 1 ஆரஞ்சு கலர் இருக்கும். கிளிக் பண்ணிட்டு எடிட்டர் குரூப் இருக்கும். அந்த எடிட்டர் குரூப்னு கொடுத்தீங்க. அது மாதிரி பார்த்தா ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில் கொடுத்து பார்த்தா உங்களோட ஃபோட்டோ பார்த்தா சேஞ்ச் பண்ணிங்க. கொடுத்துட்டு ஃபோட்டோ மேலே கிளிக் உங்களுக்கு கேலரிக்கு எல்லா ஃபோட்டோஸ் பார்த்தா வரும். உங்களுக்கு இதில் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணாத ஃபோட்டோ. ஓகேங்களா? பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணாத ஃபோட்டோ எடுத்துட்டு கலர் ஃபில் கொடுத்து ஃபில் பண்ணி கிளிக் பண்ணி ஸ்டார் பண்ணி கிளிக் பண்ணி உங்களோட ஃபோட்டோ பார்த்தா இருக்கும். உங்கள் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல தேவை அது கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி ஜூம் அவுட் பண்ணி அது மாதிரி அந்த ஃபோட்டோ அடித்து போச்சு அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் வரும். இதே போல் பார்த்தா கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி உங்கள் ஃபோட்டோவை ஸ்ட்ரைட்டாக பார்த்து வச்சுங்க. இதே போல் 5 இமேஜ் ஓகேங்களா 5 இமேஜ் பார்த்தா உங்களோட இமேஜ் பார்த்தா ஆட் பண்ணிங்க. ஓகேங்களா? ஆட் பண்ணிட்டு அப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் இங்கே வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் ரூம் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணணும். அதை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றது பார்த்தோமா அதுக்கு இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆல்ரெடி ஒரு பர்சனோட ஃபோட்டோ கொடுத்துருக்கோம். கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில் கிளிக் பண்ணிட்டு இங்கே ஃபிட்னு ஓகே ஃபில் மாற்றாதீங்க ஃபிட்டில் இருக்கட்டும். ஃபிட் கொடுத்து ஸ்டார் பண்ணுங்க. அந்த ஸ்டார் பண்ணி கிளிக் பண்ணி ரூம் பண்ண ஃபோட்டோ பார்த்தா கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி மேலே ப்ளஸ் அந்த ப்ளஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ பார்த்தா பக்காவாக பார்த்தா செட் பார்த்தா ஆகிடும். ஓகேங்களா? ஓகே ஃபஸ்ட்டு பேக் வந்துக்கிறேன். ஓகேங்களா? ரிஃப்ரெஷ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அதுமாதிரி இப்போ தான் உள்ளே போய்ட்டு உங்களுடைய ஃபோட்டோ மட்டும் ஓகேங்களா உங்களோட ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ணிங்க. சேஞ்ச் பண்ணிட்டு பார்த்தா அந்த ஃபோட்டோ அடிச்சு பிடிச்சி இது மாதிரி கீழே மேலே அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்தா கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தா கரெக்டாக அந்த ஃபோட்டோ பார்த்தா வச்சிங்க. உங்களுக்கு இதே மெத்தட் தான் நெக்ஸ்ட் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கேர்ள் இமேஜ் உங்களுக்கு பிடிச்சவங்க இமேஜ் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எங்கெங்கே கேர்ள் இமேஜ் இருக்கோ அங்கெல்லாம் உங்களுடைய பிடிச்சவங்க ஃபோட்டோ வச்சுங்க. எங்கே அந்த இமேஜ் இருக்கோ இந்த ஒரு இமேஜ் இருக்கோ அங்கெல்லாம் உங்களுடைய ஃபோட்டோ பார்த்தா உங்களுடைய பிக்கு பார்த்து ஆட் பண்ணிங்க. ஓகே முடிச்சுட்டு எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா மேலே ஏரோ பட்டன் கிளிக் பண்ணி வீடியோ 108 பிக்சல் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண அந்த எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க 2 மினிட்ஸ் முடிஞ்சிடும். உங்களோட கேலரியில் எந்த வீடியோ பார்த்து சேவ் ஆகிடும். இப்படி தான் பார்த்தா வீடியோ பார்த்து மேக் பண்ணி யூஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ யூஸ்லாம் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.